வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக திருவேடகம் பகுதியில் அஇஅதிமுக சார்பில் திமுக அரசின் செயல்பாடுகளை கண்டித்து இன்று பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாடிப்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் கொரியர் கணேசன் தலைமை தாங்கினார். கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த எழுச்சிமிகு போராட்டத்தில் சுமார் 600 ஆண்கள் மற்றும் 400 பெண்கள் என மொத்தம் 1000 பேர் வரை கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் வாடிப்பட்டி முன்னாள் சேர்மன் ராஜேஷ் கண்ணா, அம்மா பேரவை விருகை தர்மர், குருவித்துறை வக்கீல் காசி, கிளை செயலாளர்கள் ராஜபாண்டி, ராமு, பிரபாகரன், அமமுக ஒன்றிய செயலாளர் ராஜன், கிளை செயலாளர் மதியழகன், பாரதிய ஜனதா கட்சி மண்டல செயலாளர் கதிர்வேல் மற்றும் தேசிய ஜனதா கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. 125 நாள் வேலை திட்டம், ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 125 நாள் வேலைவாய்ப்பை சீர்குலைக்க திமுக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. தற்போதைய முதல்வரை பொம்மை முதல்வர் என விமர்சித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஊழல் புகார்: ஊழலில் ஈடுபட்டுள்ள திமுக அரசியல்வாதிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சமூக சீர்கேடு: தமிழகம் இன்று மது மற்றும் கஞ்சா பழக்கத்தில் முதலிடத்தில் இருப்பதாக கூறி போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய அரசை கண்டித்தனர். போராட்டத்தின் நிறைவாக பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க என்ற முழக்கத்துடன் ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நிறைவு பெற்றது. ஆகவே இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்த 100 நாள் திட்டம் 150 நாள் திட்டமாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் வந்த உடனேயே உங்களுக்கு நடைபெறும். உங்களுடைய அனைவருடைய வங்கி கணக்கிலும் மாதம் 2000 உறுதியாக இங்கே உங்களுக்கு கணக்கில் வரவு செய்யப்படும். இவர்கள் ஏமாற்று திட்டத்திலோடு இவர்கள் இன்றைக்கு வழங்கக்கூடிய ஒரு நாள் நிதியானது நமது வாழ்க்கை முழுவதும் அண்ணன் எடப்பாடி